அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்றத நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண போகிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டின்னு தானே பார்க்குறீங்க? சித்தாலப்பாக்கம்ல 2 BHK ஒரு புது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். டியூப்ளெக்ஸ் டைப்பில். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டியூப்ளெக்ஸ் டைப்பில், அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்காகவே சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் கிட்டே வந்து சேர்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒன்றுமே டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. அதனால தான் திரும்ப நான் உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்கிறது என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் தரதே ரொம்ப பெரிய விஷயங்க. அவ்வளோ அழகாக ஒன்றுமே பார்த்து பண்ணிருக்காங்க. எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பார்த்துடலாம். உள்ளே வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கார் பார்க்கிங்குமே வந்துடும். வாங்க அப்படியே உள்ளே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு XUV டைப் கார் விட்டுறீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு செடன் கார் விடுறீங்க அப்படின்னா தாராளமாக விடலாம். அது கூடவே 2 பைக்குமே விடலாம். நல்ல ஒரு நார்மலான ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர் போட்டிருக்காங்க. 150 அடி வரைக்குமே போர் போட்டிருக்காங்க. 3 ஃபேஸ் EB கனெக்ஷன், EB மீட்ரு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு சம்புமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு செப்டிக் டேங்க்குமே வந்துடும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை வீட்டிலேருந்து வெளியே வரீங்கன்னா கால் கழுவிட்டு போனால் இந்த டேப் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் பார்க்கிங் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீக்குட்டில் மெயின் டோர் வந்துடும். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரோடு ஹைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 அடி ஹைட் வந்து பேஸ்மெண்ட் தூக்கி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு லிவிங் ஏரியா, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு சித்தாலப்பாக்கம் ஜெயநகர் லொக்கேட் ஆகிருக்குங்க. சித்தாலப்பாக்கம் ஜெயநகர் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேடவாக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேடவாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் கூட் ரோடு வராங்க. காலேஸ்வரி ஆயில் மில் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் கூட் ரோட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போலீஸ் பூத் இருக்கும். அந்த போலீஸ் பூத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு KVB பேங்க் வரும். KVB பேங்க் தாண்டினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அந்த KVB பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெயநகர் வந்துடும். வள்ளுவர் நகர் அண்ட் ஜெயநகர் ரெண்டுத்துக்குமே சென்டர் தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான். வள்ளுவர் நகர் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், ஜெயநகர் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நியர்பைலே இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கிட்ட இருக்குன்ட்டு. ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் டீட்டெயில் பார்த்தாச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலை பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 881 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 881 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணிருக்காங்க. அதுவும் 2 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், லிவிங் கம் டைனிங், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அண்ட் ஒரு கிச்சனுமே வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஒன்று வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் ப்ரைஸ் அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71 லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எங்ககிட்ட வச்ச மாதிரி நீங்கள் கேட்குற ப்ரைஸ்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நான் எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இருக்க காலகட்டத்தில் சித்தாலப்பாக்கத்தில் 71 லட்சத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா? அதுவும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கண்டிப்பாக முடியாதுங்க. நம்மகிட்ட இன்றைக்கி அதுவும் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸ்லேயே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன்
நமக்கு ஃப்ரண்ட்லேயே ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜை ரூமாக செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டேர் கேஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும் நமக்கு. அண்ட் லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். அண்ட் இபியுமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா இருக்குது பாருங்கள். மேலே தான் ஃபால் சீலிங் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்ல போகிறத கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு சென்னையில் ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கறதுன்றதே தெரியாமல் கையில் கேஷ் வச்சுட்டு யாரை போய் பார்க்கறது, எப்படி சைட்டை போய் பார்க்கறது, எப்படி ஒரு லேண்டை போய் பார்க்கறது அப்படின்றது தெரியாமையே இருக்கீங்க. உங்களுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தான் நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்குறீங்கன்னா அதுக்கான டைம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன தான் அதுக்காக எஃபர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே நாங்கள் உங்களோட டைமையும் சரி உங்களோட எனர்ஜியும் சரி சேவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் வீட்டில் இருந்தே எப்படி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், காமிச்சிடுவோம், விஷுவலாகவே காமிச்சிடுறோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் சைட் விசிட்டே வர போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கனவாகவும் இருக்குங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி வாங்கணும், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வீடியோவுமே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஒரு 30 செகண்ட் 1 மினிட்லேயே போட்டிருப்போம். அது எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜிங்க்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ வந்துடுவாங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். சரி, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் லொக்கேஷன் டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூமே பார்த்தோம். ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பால்கனி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். பெட்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வுட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு அண்ட் வென்டிலேஷனுக்கு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குது. கிங் சைஸ் பெட் போட்டாலும் நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அட்டாச் பாத்ரூமோட டோர் எல்லாமே பிவிசி டோர் தான். வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். சின்னதாக பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அதையும் பார்த்துடலாம்.
ஆக்சுவலாக இதுதாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால இந்த ரூம் சைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே உட் ஒர்க் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்க. நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடுவாங்க. 2 BHK வந்தாலும் நமக்கு 3 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், மேலே இருக்க 2 பெட்ரூம்லுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடுவாங்க. வால் டைலுமே ரொம்ப அழகாக இருக்குது. பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பால்கனி தான் போய் பார்க்க போகிறோம். பால்கனியை பார்த்துட்டு நான் இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பால்கனி. சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டோருமே வந்துடும். வாங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்டியில் கைப்பிடியும் அண்டு ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேஷன் இது போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஊஞ்சல் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ஊஞ்சல் பாயிண்ட் போடலாம், ஃபேன் பாயிண்ட் போட்டுக்கலாம். மார்னிங் டைமில் இந்த இடத்துல உட்காடுறீங்க, இல்லை ஈவினிங் வந்து உட்காந்திங்கன்னா வச்சுக்கோங்க, சன்செட் ஆகும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஒரு வீடு வாங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீடை வந்து எந்த அளவுக்கு அழகாக நம்ம பார்த்துக்குறோம், எப்படி வச்சுக்கிறோம், என்ன மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுல தாங்க ஒரு வீடு வாங்கிறது ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ வீடு வாங்கின அப்படியே விட்டுறாமல் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பூச்செடி வைக்கிறீங்க, இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ அழகாக பெரிய பால்கனியாகவே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்க 2 பெட்ரூமையும் பார்த்தாச்சு. அண்ட் ஒரு பால்கனியுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெரஸ்க்கு போயிடலாம். டெரஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு ஒன்றுமே சுற்றி காமிக்கிறேன், எவ்வளோ நியர்பையில் இருக்குன்றத. வாங்க இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். டெரஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூல் அண்ட் டைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிலில் நடந்து வந்தால் கூட அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. அண்ட் ஓவர் ஹெட் டேங்க் போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏணியுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓவர் ஹெட் டேங்க் பார்த்திங்கன்னா மேலே கான்க்ரீட்டில் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன 200 மீட்டர்ஸ் தான் மெயின் ரோட்லேருந்து. சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்குன்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைபராக நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் நம்மகிட்ட வந்துட்டே தான் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சைட் விசிட்டுமே வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்து உங்களோட ரெக்ரூட்மெண்ட்டை எங்ககிட்ட சொல்கிறீங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் நாங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டியுமே பார்த்து உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட கேட்டது வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கையில் ஒரு 20 லட்ச ரூபா தான் இருக்குது, 10 லட்ச ரூபா தான் இருக்குது, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்ன்ட்டு. அவங்களுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தாங்க இருக்கும். ஏன்னா 1 கோடியாக இருந்தாலும் சரி, 2 கோடியாக இருந்தாலும் சரி, 25 லட்சமாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்மளோட கான்செப்டே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றது தாங்க. அப்படி ஒரு விஷயம் தான். மனுஷனுக்கு அடிப்படை தேவையாக பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தேவை. அதில் முக்கியமான விஷயம் இந்த இருக்க இடம். ஒரு சொந்த வீடு வாங்கிறது எல்லாரோட கனவும் தாங்க. அந்த கனவை நிறைவேற்றத்துக்கு தான் நாங்கள் இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால்னா நீங்கள் கனவோட இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வீடை நாங்கள் உங்ககிட்ட வாங்கி தரோம். வாங்கி தரது மட்டும் இல்லைங்க, எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவும் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நான் சொல்லி தாங்க இருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.